நான் உங்கள் ஆதிரா. வெல்கம் டு ஆதிரா ஆடியோ புக்ஸ். ராதையை கண்டு கொண்ட கண்ணன் சீசன் 3 சாப்டர் 44ல் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? தண்ணீர் மட்டும்தான் குடித்தாள். ஜூஸ் கூட கொடுத்து பார்த்தேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், அப்புறமா சாப்பிட்றேன் என்று சொல்லிவிட்டாள். அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும்னு விட்டுட்டேன் என்ற ஸ்ருதியின் குரல் கேட்டது. ஓகே, நீ போய் உன்னுடைய வேலையை பார் என்றான் கவின் யாதவ் வர்மா. அந்த குரல் மிகவும் கடுமையாக இருந்தது. ராதிஷாவிடம் எப்பொழுதும் பேசும் அந்த கனிவான குரல் தென்படவில்லை. அதே நேரம் கவின் யாதவ் வர்மாவை ராதிஷா இந்நேரத்தில் இந்த இடத்தில் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவளால் நம்பவும் முடியவில்லை. அவளுடைய கியாஷ் அவளை தேடி வந்திருக்கிறான் என்று. அவள் அதற்கு தயாராகவும் இல்லை. என்ன செய்வது என்று அறியாமல் உடனே போர்வையை இழுத்து மூடிக்கொண்டாள். அவளுக்கு சற்று பதட்டமாகத்தான் இருந்தது. ஆனாலும் அவளே யோசித்து கொண்டாள். ஏன் நான் பதட்டமாக வேண்டும்? நியாயமாக நான் தானே அவன் மேல் கோபப்பட வேண்டும். அவன்தான் எனக்கு தெரியாமல் நான் உறங்கும் நேரத்தில் என்னை மோரா சிட்டியிலிருந்து ஷிலாங் அனுப்பி வைத்தது. நான் அவர் மேல் கோபமாக இருக்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் தனக்குள் சொல்லிக் கொண்டாள். அதே நேரம் அவளை கோபப்படுத்தியவன் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான். போர்வைக்குள் புதையல் எதுவும் இருக்கிறதா? மிகவும் தீவிரமாக தேடிக்கொண்டிருக்கிறாய் என சாதாரணமாக சிரித்து கொண்டே கேட்டான் கவின் யாதவ். அவனுக்கு தெரியாதா அவள் அவன் மேல் மிகவும் கோபமாக இருப்பாள் என்று? எப்படி அவனால் இவ்வளவு சாதாரணமாக அவளிடம் வந்து பேச முடிகிறது என்று யோசித்தவாறே பதில் சொல்லாமல் இருந்தாள் ராதிஷா. அவன் செய்த காரியத்திற்கு அவன் நிச்சயம் அவளிடம் மன்னிப்பு கேட்டுத்தான் ஆக வேண்டும். இந்த முறை அவன் சரியாக அவளிடம் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் நிச்சயம் அவளது கோபத்திற்கு ஆளாவான். அவள் படுக்கையின் ஓரத்தில் அவள் அருகில் அமர்ந்தான் கவின் யாதவ். நீ எதுவுமே சாப்பிடவில்லை என்று கேள்விப்பட்டேன். உடம்பு எதுவும் சரியில்லையா? டாக்டரை அழைக்கட்டுமா என கேட்டான் கவின். அவள் உடம்பு நன்றாகத்தான் இருந்தது. அவள் மனம்தான் எதையோ தேடி ஏங்கிக் கொண்டிருந்தது. அவன் அருகில் இல்லாத அந்த நேரம் அவள் இதயம் மிகவும் பாரமாக இருந்தது. இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் அவளை மோரா சிட்டியிலிருந்து அனுப்பியது அவளுக்கு சற்று வருத்தத்தை ஏற்படுத்தியது. ஆனால் இப்போது இந்த நிமிடம் அவளுக்கு அந்த வருத்தம் இல்லை. அவனது வேலைகளுக்கு நடுவில் அவள் மேல் அக்கறை கொண்டு அவள் சாப்பிடாத ஒரே காரணத்திற்காக அவளை தேடி நேராக வந்து அவள் முன் அமர்ந்திருக்கிறான். இப்போது உண்மையில் அவள் இதயம் துள்ளி குதித்து கொண்டிருந்தது. அவள் எதுவும் பதில் சொல்லாமல் படுத்திருப்பதை பார்த்து அவனது கவர்ச்சியான குரலில் திஷா என்றழைத்தான். ராதிஷாவால் அவன் அழைத்ததை சற்றும் நம்ப முடியவில்லை. கவின் யாதவாக இருக்கும் இந்த நிலையில் முதலில் அவளை திஷா என்று அழைத்திருக்கிறான். அவன் அழைத்த அந்த நொடியில் அவனது கைகளுக்குள் சரணடைய அவளது மனம் துடித்தது. ஆனாலும் அவள் அதை அடக்கிக் கொண்டு அமைதியாக படுத்து கொண்டிருந்தாள். அடுத்த நிமிடம் கவின் ஹோய் சிறுமி என்றழைத்தான். அவ்வளவுதான். போர்த்தியிருந்த போர்வையை வேகமாக விசிறி அடித்துவிட்டு எழுந்து அமர்ந்த ராதிஷா கோபமான கண்களுடன் கவின் யாதவை நேருக்கு நேராக பார்த்து, என்னை சிறுமி என்று அழைக்காதீர்கள் என்றாள். திஷா என்று அழைத்தது எவ்வளவு நன்றாக இருந்தது. கேட்ட நிமிடத்தில் உண்மையிலேயே என்னை இழந்து விட்டேன். அடுத்த நிமிடம் இப்போது எதற்காக இவன் சிறுமி என்று அழைக்கிறான்? அந்த வார்த்தையை யாரை வேண்டுமானாலும் அழைக்க உதவும். ஆனால் கியாஷ் ராதிஷாவுக்கு மட்டுமே உரியவன். ராதிஷாவும் கியாஷுக்கு மட்டுமே உரியவள். அப்படி இருக்கும் பொழுது அவன் அவளை திஷா என்று தனித்துவமாக அழைப்பதுதான் அவளுக்கு பிடிக்கும். அப்பாடா, மொத்தத்துக்கு உன்னோட குகையிலிருந்து வெளியே வந்துட்ட போல என்று அவளது கோபமான கண்களை நேராக சந்தித்தும் சிரித்து கொண்டே பேசினான் கவின் யாதவ். என்னை சிறுமி என்று மீண்டும் ஒரு முறை அழைத்தால் என்னை பெயர் சொல்லி அழைக்கும் தகுதியை நீங்கள் இழந்து விடுவீர்கள் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என்றாள் ராதிஷா கோபத்துடன். சோ, இனிமேல் நான் உன்னை திஷா என்று அழைக்கக்கூடாதா? சரி,
இனிமேல் நான் அப்படி அழைக்கவில்லை என்றான் கவின். அவனுக்கு நன்றாக தெரியும் ராதிஷா அப்படி சொல்ல மாட்டாள் என்று. அதே நேரம் அவனும் அவளிடம் விளையாட்டாகத்தான் பேசிக்கொண்டிருந்தான். ஆனால் எதிர்பாராத நேரம் ராதிஷா உதட்டை கடித்து அவளது அழுகையை அடக்கிக் கொண்டிருந்தாள். ஆனாலும் அவளால் முடியவில்லை, தோற்றுவிட்டாள். அவளது கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் அவளது சிவந்த கன்னங்களில் கரை புரண்டு ஓடியது. அதே அழுகையுடன் அவனை பார்த்து கத்தினாள் ராதிஷா. உங்களுக்கு என்னை அப்படி கூப்பிட விருப்பம் இல்லை என்றால் கூப்பிட வேண்டாம். யார் அதை பற்றி கவலைப்பட்டது? நீங்கள் ஒன்றும் என்னுடைய கியாஷ் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது மூன்றாவது மனிதனான நீங்கள் என்னை பெயர் சொல்லி அழைக்க நான் ஏன் அனுமதிக்க வேண்டும்? ஒரு நிமிடம் அவள் எதற்காக அழுகிறாள் என்று கூட கவினுக்கு புரியவில்லை. இது என்னுடைய அறை. ஒரு ஆண்மகனான நீங்கள் ஒரு பெண்ணின் அறைக்கு வருவதற்கு முன் கதவை தட்டிவிட்டு வர வேண்டும் என்ற இங்கிதம் கூட தெரியாதா? நீங்கள் முதலமைச்சராக இருந்தால் என்ன வேண்டுமானாலும் செய்வீர்களா என்று கத்தினாள் ராதிஷா. அவன் கியாஷ் என்ற ஒரே காரணத்திற்காக அவன் செய்யும் அத்தனையும் அவள் பொறுத்து கொண்டிருக்கிறாள். அதற்காக அவன் இப்படி எல்லா நேரமும் கவினாக மட்டுமே அவளிடம் பேசிக்கொண்டிருந்தால் எத்தனை காலம்தான் ராதிஷாவால் மட்டும் அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? அவன் மட்டும் கியாஷ் என்று ஒத்துக்கொண்டு அவளிடம் நன்றாக பேசவில்லை என்றால் அவளும் எதுவும் அவனிடம் பேச தயாராக இல்லை. அவளது கண்ணீரை பார்த்ததும் அவனது இதயம் கனத்தது. அவளை சமாதானப்படுத்த நினைத்த கவின் திஷா என்று மீண்டும் அழைத்தபடி அவளது கண்ணீரை துடைக்க கைகளை நீட்டினான். அதே வேகத்தில் என்னை தொடாதீர்கள் என்றாள் ராதிஷா. அவனது கைகள் காற்றில் அப்படியே நின்றது. கண்களில் வழிந்த நீரை வேகமாக துடைத்த ராதிஷா மீண்டும் அவனை நேராக பார்த்து, நீங்கள் என்னுடைய கியாஷ் இல்லை, நீங்கள் என்னை விட்டு விலகி இருப்பது நல்லது என்றாள். நான் என ஆரம்பித்த கவினுக்கு அதற்கு மேல் எதுவும் சொல்ல முடியவில்லை. நான் தான் உன்னுடைய கியாஷ் என்று அவனது மனம் கதறியது. ஆனால் அவனால் ஒத்துக்கொள்ள முடியாமல் நின்றான். சிஎம் சார், ப்ளீஸ் இங்கிருந்து போய்விடுங்கள். நான் இனிமேல் உங்களை காண விரும்பவில்லை என்றாள் ராதிஷா. அவளது வார்த்தைகள் அவ்வளவு கூர்மையானதாக அவனை தாக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அதே நேரம் கவின் ஒன்றும் முட்டாள் இல்லை. ராதிஷா கவின் யாதவை தான் பார்க்க விருப்பமில்லை என்று சொன்னாள், கியாஷை அல்ல. மனதால் ராதிஷா அவனை வெறுத்து ஒதுக்கி காண விருப்பமில்லை என்று சொல்லியிருந்தாள். அவளது வார்த்தைக்கு மறு பேச்சில்லாமல் அங்கிருந்து அமைதியாக சென்றிருப்பான் கவின். ஆனால் அவள் அப்படி சொல்லவில்லையே. எதை பற்றியும் அவன் அதற்கு மேல் யோசிக்கவில்லை. அவளை இழுத்து இறுக்கி அணைத்தான். திஷா, நீ ரொம்ப கோபமாக இருக்க. நான் உன்னை மோரா சிட்டியிலிருந்து உன் அனுமதி இல்லாமல் ஷில்லாங் அனுப்பியதற்காக நீ வருத்தப்படுகிறாய். ஆனால் நான் செய்த காரியத்திற்கு நான் வருத்தப்படவில்லை என்றான் கவின். அந்த அணைப்பிலிருந்து வெளிவர அவள் விரும்பவில்லை. ஏன் என கேட்டாள் ராதிஷா. ஏனென்றால் உனக்கு அடிபட்டிருந்தது. உன்னுடைய கியாஷ் உன்னை பார்த்து வருத்தமாக இருந்தான். அவனே திட்டிக் கொண்டிருந்தான். உன்னை பத்திரமாக பார்த்து கொள்ள முடியவில்லை என்று மிகவும் வருந்தினான் என்றான் கவின். இந்த க்யூட்டான லவ் ஸ்டோரியில் அடுத்து என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பை வியூயர்ஸ்.